ஸோ வணக்கம் மக்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அஜித் கேமிங் சேனலு. நம்ம வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலு மென்மேலும் வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ஓகே, நம்ம போன இதில் சொன்ன மாதிரி ரீபர்த் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தஞ்சீராவும் இசாக்கியும் வாங்கி வச்சிட்டேன். ஓகே, இப்போ ஒரு இசாக்கி இங்கே தான் இருக்குது. இசாக்கியை தூக்கி ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு சும்மா இப்போ ரீபர்த் பண்ணுறேன், அவ்வளோதான். எப்படி ரீபர்த்து அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோங்க. ஏங்க இதெல்லாம் நம்ம போகுது, எல்லாரையுமே வந்து எடுத்துக்கன்றலாமா? ஓகே, நம்ம டைப் பண்ணி நானே விட்றேன்டா, எடுத்துக்கடா நான் எடுத்துக்கடா, நீ தாராள மனசுடா என்னோட நல்ல மனசுக்காகவே எல்லாம் லைக் பண்ணுவாடா, ஷேர் பண்ணுவாடா, சப்ஸ்கிரைப் பண்ணுவாடா. ஓகே, எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. டேக் எல்லாம் எடுத்துகிட்டு போங்கடா. ஆல் டேக் எல்லாமே எடுத்துகிட்டு போங்கடா. வாங்கடா ஓப்பனில் தான்டா வச்சுருக்கேன், வாங்கடா டக்குன்னு வாங்கடா. நானும் அடுத்து ரீபர்த் பண்ணணும், என்னன்னா அப்படியே ரீபர்த் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன் உங்களுக்காக. ப்ரோஸ் அப்படி இப்படின்னு தான் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒருத்தனை வரமாட்டான். வாங்கடா, ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்டா. இந்த மாதிரி ஃப்ரீயாக யாராவது உங்களுக்கு கொடுப்பாங்களா? இப்படி ஃப்ரீயாக கொடுத்தா யாராவது எடுக்காமல் இருப்பீங்களா? ஓகே, இந்த வீட்டில் இது நம்ம வீடு. எப்படிங்க பார்த்தீங்களா? வந்து எடுக்கிறாங்கன்னு பாரு. கேட்காத நேரத்துலலாம் வந்து தானாக எடுத்துகிட்டு போவாங்க. சரி, நான் சொல்லாத நேரத்துலலாம் வந்து தானாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ என்னமோ நானே எடுத்துக்கடாங்கிறேன். காய்ஸ், இப்போ தான் ஒன்று தெரியுதுங்க. நான் ரீபர்த் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரமாக ஆளில்லா டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி இங்கே யாருமே இல்லை. எடுத்துக்கங்கன்னு நான் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஓ மை காட், இதுதான் காமெடியாக இருக்குது. அவ்வளோ பெரிய காமெடிலாம் இல்லை. யாருமே இல்லாத இடத்துல நான் பாட்டுக்கு எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நிறைய நான் பாட்டுக்கு நிறையா வாங்கி போட்டேன். என்னென்ன வாங்கி போட்டேன்? ஒன்று தான் வாங்கி போட்டேன்னா என்னமோ போங்க. போகிறவன்லாம் போன்னு அனுப்பிச்சி விட்டுக்கினே இருக்கிறேன். பிக் ப்ரோ 2 தாங்க வாங்கியிருக்கோம். ஓகே, நம்ம பேஸில் லாக் போட்டுருவோம். எப்படினாலும் யாரும் வரப்போதும் இல்லை, எவனும் இல்லை. அதனால் நிம்மதியாகவே இருக்கலாம். எதுக்கும் லாக் போட்டுருவாங்க. திடீர்னு வந்துடுவாங்க, திடீர்னு வருவாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது. லாக்கை போட்டு அடுத்து ஏதாவது நல்லதாக வருமா? அதுக்கு முன்னாடி ஒரு காசு ஐயோ வசூலை போட்டு வந்துடும். வசூலு கலெக்ஷனு ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்ல மாட்டேன். அதனால் வசூலு கலகலை அப்படின்ட்டுருச்சு. ஓகே, இப்போ $50 போங்கடா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வாங்குறது மட்டும் காமிக்கிறேன். இவனை எப்பிக்கில் ஒன்று வாங்கியிருக்கேன். பிக் ப்ரோ அவன் தானே? பிக் ப்ரோ தான் அவன் வாங்கியிருக்கேன். பிக் ப்ரோ அவங்க பெரிய ஃபேன் ப்ரோ. மறக்காம எனக்கு காசை நல்லா கொடுங்க. ஏங்க இதே மாதிரியே நம்மளுக்கும் ஒரு கேரக்டர் இருந்து இப்படி ரியல் லைஃப்பில் இப்படி நம்மளுக்கு காசை கொட்டிக்கிட்டே இருந்தானா எப்படி? அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரிலாம் இருந்தால். என்னடா பக்கத்தில் இவ்வளோ கூடி வச்சு அந்த சவுண்டெல்லாம் கேட்குது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு உங்களுக்கு. ஏன்னா எனக்கே கேட்க சூப்பராக தான் இருக்குது. அதனால தான் இது வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட 3 பிக் ப்ரோ வாங்கியாச்சு. ப்ரோ பிக் ப்ரோ 3 ப்ரோ எப்படி சூப்பராக. ஓகே, இப்போ நம்ம பேஸ் லாக் பண்ணுமா? வேணாம். ஓகே, இப்போ அடுத்து போட வாடா 9K ஒன்று வாங்கியிருக்கோம். போடா வாங்கிட்டேன். எப்படியோ போராடி சீராடி வாங்கிட்டேன். ஓகே, அடுத்து வேணாம் இவன் ரிஜெக்டாடு. அப்படி என் இடத்துக்கு மட்டும்தான் போகணும். ஓகே, அப்படியே பிவிஆர் ஷாப்புக்கு போகலாம். இப்போ நம்ம ரீபர்த் பண்ணனால ஸ்டோன் ஸ்லாப்னு ஒன்று கிடைக்குன்னாங்கல்ல, அது கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கும் காசு கேட்குறாங்க. 5K கேட்குறாங்க. 5K தான். தங்க கலரில் மினுக்கிக்கிட்டு ஒருத்தன் வரான். அம்மாடி 5.7 மில்லியனா? அடேங்கப்பா, இவனெல்லாம் வாங்குறான் நான். ஏங்கடா இவனெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரில. ஓகே, இப்போ அடுத்து எதாவது வாங்கணும் நான் உருப்படியாக. இப்போ 48 கேஜிங்கிற பாருங்கள். 48Kக்கு ஒருத்தன் வந்திருக்கான். அவனை வாங்கி போட்டாச்சு. என் பேர் என்னப்பா தம்பி? கோபனை வாங்கி போட்டாச்சு. இப்போ நம்ம பேஸ் லாக் போடணுமா? போட்டுக்கலாம். இருக்கும் திடீர்னு வருவான். அதனால் போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்து ஏதாவது ஐயோ தொண்டை கட்டிக்கிச்சுங்க. ஓகே இப்போ 1.1K இதெல்லாம் போங்கடா டே. நான் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு நான்லாம் அம்பானியாக இருக்க வேண்டியது. வெறும் இந்த அனிமி விளையாடிட்டுருக்கேன். அது ரியல் லைஃப்லலாம் கிடையாது. ரியல் லைஃப்பில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி $3000 அப்படின்லாம் வச்சுருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே இப்போ ஒன்று வாங்கி போட்டேன். பேர் மறந்து போச்சு. ஏன்னா பேர் அவனும் பிக் ப்ரோ மாதிரி தாங்க இருக்கிறான். பிக் ப்ரோ அவன்லாம் இல்லை. எப்பிக் கென்யோவா பேருங்களா? இது வித்தியாசமாக இருக்குது. ஓகே அடுத்து 16.80K சரி ஏயோ 16.8K தான் வாங்கினேன். இப்போ ரேட்டு கூடிடுச்சு, ஏன்னு தெரில. அது தெரிஞ்சுனா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே மறக்காமல் நான் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. கைஸ் நான் வீடியோவை நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு பார்க்குறீங்கன்னு எனக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆவரேஜாக நம்ம வீடியோவை எத்தனை நிமிஷத்துக்கு பார்க்குறீங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டு காமிக்கிறேன். கடைசியாக 2 வீடியோவுக்கு போடுறேன். ஏங்க 30 செகண்டுக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் 16 நிமிஷம் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நெட்டு வேஸ்ட்டு பண்ணி எல்லாமே போடுறேன். 30 செகண்டுக்கு பார்க்குறேங்கிறது எனக்கு ஒரே மன வருத்தமாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் ஃபுல்லாக பாருங்க கைஸ். என்ன கைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 8 மினிட்ஸ் இருந்துச்சு நான் ப்ரீமியர் போடுறப்ப. ஆனால் நான் 16 மினிட்ஸ் நான் ஃபுல்லாக தான் பார்த்தேன். அந்த 16 மினிட்ஸ் காமிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. 8 மினிட்ஸை கணக்கு எடுத்துட்டாங்க. அப்போ யார் இதே மாதிரியே தொடர்ந்து போச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூவு வெறும் ஆனால் 100 பேருக்கு மேலே பார்த்துருக்குறீங்க. ஒரு வீடியோ 195, இன்னொரு வீடியோ 100 ரீச் ஆக போகுது நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில். அதாவது அது என்ன டேட்டுன்னு எனக்கு தெரில. டேட்டு தெரியும், இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 30 செகண்டுக்கு பார்க்குறீங்க. எங்கள் இன்ட்ரோலையே 11 செகண்ட் ஓடிடுது. அப்போ என் வாய்ஸ் பிடிக்காமல் இவ்வளோ நீங்கள் டக்குன்னு வெளியில் போயிடுங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய கெஸ்ஸு. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், ஏதாவது மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இப்படியே பேசிக்கிட்டு நிறையா கேரக்டர் வாங்கி போட்டேன். இப்போ எத்தனை 20,000 இருக்குங்க. இப்போ நம்ம ஜோராவும் டிசுனாடாவும் வாங்கியிருக்கோம். அவங்கள உள்ள கரையேற்றிட வேண்டியதுதான், ரீபத்துக்கு போட்டுற வேண்டியதுதான். ஓகே இப்போ அடுத்து எதாவது வாங்கலாம். 20,000 தாங்க இருக்குது. எதாவது வாங்க முடியுமா? 20,000க்கு எதுவும் மேக்ஸிமம் இருக்காது. அப்படியே நம்ம ஒருத்தன் வந்துட்டாங்க. இப்போ தான்டா அறியா இருங்க, இவன்ட்டு இருந்து எதாவது ஆட்டை போட முடியுமா? பாவி ஒன்றுமே இல்லைடா. ஒன்றுமே தான் எப்படிடா மாட்டிலாம் வச்சுருக்கான்டா. பெரிய ஆள் தான்டா அப்போ இவன். ஆனால் ஒன்றுமே இல்லையே இவன்ட்ட. இப்போ தான் ரீபத்து பண்ணியிருப்பான் போல. ஓகே இங்கேயும் ஒருத்தன் வந்துட்டாங்க. போட ஐயோ லாக் போட்டானே. சரி அப்படியே நம்ம பேஸுக்கு வந்துட வேண்டியதுதான். ரீபத்து ப்ராக்ரஸ் 1% தானா? $1.5 மில்லியன் வேணும். ஐயோ அப்பா இப்படிலாம் கேட்டால் நான் என்னைக்கு முடிக்கிறது? நான் நல்லதாக கொடுத்தா பரவாயில்ல. சும்மா $50, $25, 1K 2K அப்படின்னா என்னங்க இதெல்லாம் நியாயம்? என்னங்க இதெல்லாம்? இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. இப்படிலாம் கொடுத்தா நான் என்னைக்கிடா நான் டெவலப்மெண்ட் ஆகிறது? ஸோ போன வீடியோவில் சொன்னதே திருப்பி சொல்ல விட்றாங்களே. ஓகே இப்போ நம்ம இதுக்கிட்டே 3 பேர் வந்துட்டாங்க. ஆமாங்க 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேர்ட்டு ஏதாவது திருட முடியுமா? திருடலாம் வேணாங்க. நம்ம இப்போ நேர்மையாக பண்ணுவோம். இந்த நாய் வேறு குலைச்சிக்கிட்டே கிடக்குது. இது வேறு வேலை இல்லை. ஓகே இப்போ அன்லாக் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே பூந்துட வேண்டியதான். ஓப்பன் பண்ணுறாடி. ஓப்பன் தி டோர். எப்படி இருந்தாலும் அவன் அங்கே தான் நிற்கிறான். அவன் லாக் போட்டு போயிட்டே இருப்பான். ஓகே இப்போ அடுத்த பேஸ்க்கு போவோம். இது அடுத்த பேஸ்னா நம்ம பேஸ் தான். ஓகே கைஸ் இப்போ ரொம்ப நேரமாக போய்கினே இருந்துச்சு. சீக்கிரம் துணிஸ் ஹஸ்பாண்டுன்னு வந்துச்சு. என்ன அது அப்படின்னு பார்த்தேன். சரி நம்ம பேஸ்குள்ளே போவோமேன்னு போனேன். ஓகே இப்போ ஏதாவது நல்லதாக வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்க ஆரம்பித்தேன். ஓகே இந்த பிக் ப்ரோ போயிட்டு வாங்க ப்ரோ, பாய் ப்ரோ. ஓகே இங்கே பார்த்துங்க சூப்பர் கேரக்டராக வந்திருக்காங்க. போடு இந்த தான் நேரம் போடு. நல்லா வாங்குகிறோம், குமிக்கிறோம், மாஸ்க் காமிக்கிறோம். ஓகே இப்போ வெளியில் போய் ஏதாவது நல்லதாக வாங்குறோங்க. வாடு இங்கே போய் என்ன வேகமாக ஓடுறாங்க. என்னடா எல்லாம் ரெட் கலராக ஓடுறீங்க? ப்ளூ கலர் ஓடுங்கடா. 1,58,000 எடுத்துருங்கடா. இல்லைடா எல்லாம் ரெட் கலராக ஓடுறீங்க. அப்போ நான் வச்சுருக்க பட்ஜெட்டுக்கு ஒன்றுமே வாங்க முடியாதாடா? வட
ஆட பாவி $600 டே. போங்கடா டே நீங்களும் இதுவும். நானும் என்னடா இது இப்போ தான் பச்சை கலர் ஒன்று கிடச்சிச்சேன்னு ஆசையாக இருந்தேன். $600 கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா நில்லுங்கடா கொஞ்ச நேரத்துக்கு. நீங்கள் பாட்டு இவ்வளோ வேகமாக போகிறேன் நான் என்னத்தடா அது வரதுக்குள்ளாட்டும் போயிடுதுங்க. இது என்னது $520. இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. சீப்பாக வரது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ரெட்டு 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 மறுபடியும் 1K. வாய்ப்பில்லை. 19 மில்லியனா டி. இதெல்லாம் தேவைப்படுறப்ப கொடுத்தா நல்லாயிருக்குங்க. இப்போ போய் கொடுக்குறாங்க வரேன் சே. ஓகே டி. இது இப்போது கடைசியாக ஒருத்தன் வந்தவன் இந்த மாதிரி மறுபடியும் சீக்ரெட் யூனிஸ்பாண்டனே வருது. இதை நம்பி அந்த பிக் ப்ரோலாம் விட்டேன்டா. அவனோட பெரிய ஃபேன்டா நான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஓகே இப்போ இவனையும் விட்டுருவான். இவனும் ஏன்னா அடுத்து ஏதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ வசூலை போட்டுட்டு திரும்பி இப்போ ஏதாவது போய் வாங்குறது திருப்பி வர்றேன்டா. ஓகே அட பாவி $300. இந்த ஈவன் ஹேஸ் எண்டடு. அட பாவி முடிச்சே போட்டிங்களாடா. விளங்கிடும்டா டே. உருப்பட்டுரும். ஓகே இப்போ கஷ்டப்பட்டு 2 பேரை விட்டேன். போச்சு போங்க. ஓகே இங்கே பார்த்தீங்களா பொறுமையாக ஜாலியாக நடந்து வராங்களா ஜாலியாக. இவனை எத்தனை கேட்கலாம் வாங்கி போட்டேன் மறந்து போச்சு. 59 கேக்கு வாங்கி போட்டேன். சூப்பரான ஆள் தான் நீ. போ. அடுத்து எதாவது வாங்க முடியுமா. அந்த ஜோராவும் டீ சுனாடாவும் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்கள தான் தேடி இருக்கிறேன். கிடச்சா நல்லாயிருக்கும். கைஸ் என்னங்க இது ஒரே இதாக போயிட்டுருக்குது. அதாவது எதான்னா கொஞ்சம் குரல் கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் வலிக்குது. அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் போரிங்காக போயிட்டுருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வீடியோ நல்லா தான் இருக்கும். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மாற்றிக்கொள்கிறேன். பொறுமையாக போங்கடாடி. உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா. இவ்வளோ காசு இல்லை எனக்கு கேட்டது யாரு இங்கிட்ட யாராவது நடந்து வர விடுங்கடா. 3.8K. சூப்பர். எனக்கு கேட்டதுண்டா ஏங்கடா என்னடா இது 2.2K. வேஸ்ட்டு. சூப்பர் வேஸ்ட்டாக வச்சுருக்கிறீங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம் டே. இதெல்லாம் அநியாயமாக இல்லைடா. ஏங்க இவ்வளோ நேரம் 2 லட்ச ரூபா வச்சுருக்கேன். உங்கடா டே 2 லட்ச ரூபா வச்சுட்டு இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கேனே நான். இதெல்லாம் அநியாயம்டா டி. ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்களா. இப்படிலாம் கொடுத்தா நான் என்னங்கடா ரீபத்தெல்லாம் பண்ணுறது. போங்கடா டே. நல்லா பண்ணுறீங்கடா கேமு. மறுபடியும் வசூலை போட்டு என்ன பிரயோஜனம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து தொலைய மாட்டுறாங்களே. ஐயோ எப்பா பேசி தொண்டை வலிக்குது. ஏதாவது கொடுக்கணும்டா. ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க. நானும் லொடன்னு பேசிக்கினே இருக்கிறேன். கொடுக்கவும் மாட்டுறாங்க. ஓகே பேசலாம். இப்போ லாக் போட்டு இப்போ கொடுங்கடா. ஐயோ டே கொடுத்து தொலைங்கடா. ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க. ஸோ கைஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரியே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே இப்போ நம்ம எதுக்காக காத்து கொண்டிருந்தோம்னா த பாஸ் ஃபைட். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் 15 செகண்ட்ஸில் வந்துடும். ஓகே இப்போ போன இதில் ஒரு பாஸ் ஃபைட்டு. ஆமாங்க போன வீடியோவில் ஒரு பாஸு, இந்த வீடியோவில் ஒரு பாஸு. சும்மா பஸ்ஸு சும்மா நொறுக்கி விட்டுட்ருக்கோம். எப்படி சூப்பராக ஒரு எல்லா வீடியோவிலும் பாஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். அதாவது இந்த 2 வீடியோவுக்கு மட்டும்தான். அடுத்த வீடியோ யதார்த்தமாக வர்றது தான். என்னமோ நான் வேணுங்கனே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது 50 நிமிஷம் இருந்துச்சு. அப்போ 50 நிமிஷம் கேம் விளையாடி உங்களுக்கு 16.48 நிமிஷத்துக்கு போடுறேன். பார்த்துக்கோங்க. அதில் ஒரு இன்ட்ரோ ஒரு 20 செகண்டு 21 செகண்டோ இருக்கும். இப்போ நம்ம புது இன்ட்ரோ ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதை உருவாக்குறது இல்லை, ஆல்ரெடி பழசு தான். பழசு இப்போ திரும்பி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இன்ட்ரோ. இது யாரோட இன்ட்ரோனா விடிஜி ப்ரோவோட இன்ட்ரோ. அதை நம்ம பேருக்கு மாற்றி சும்மா தரமாக இருக்குங்க. எப்படி இதுதான் நான் நல்லாயிருக்கு. அது கூட ஜினேஷ் கேமியோட இன்ட்ரோ. நீங்கள் நினைப்பீங்க அட பாவி அப்போ ஒன்றுமே நீ சொந்தமாக போடலையா. சொந்தமாக தான் போட்டேன், பேரை மட்டும் மாட்டிக்கிட்டேன். ஆனால் அடுத்தவங்களோட இன்ட்ரோ தான். ஏன்னா ஏங்க இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ தாங்க சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ பாஸ் ஹேஸ் அரைவ்டு. வாடா வாடா பையா உன்னை ஐயோ அதுக்கு மேலே என்னதுடா டே மரம் போச்சுடா அப்படியே சமாளிப்போம். வாடா உன்னை அடித்து சாவடிக்க போகிறேன். டன் 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 டன். எங்க
இவன் வரும்போது மட்டும் ஏன்டா இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக தான்டா இருந்துச்சு, நீ வந்தோடனே தான்டா இப்படி லேக் அடிக்குது, ஏன்டா நீ வந்தேங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. நானும் இவ்வளோ படித்து மட்டும் கொடுக்காம போடி உன் வாயில உடச்சி விட்றேன், அவ்வளோதான் மரியாதை. நீ எப்படி எங்கடா இங்கே போயிட்ட, டக்குன்னு வாடா, டீ சாவிட்றா சாவடிங்கடா டி, டமால் 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 டமால், போடா போடா டி. ஐயோ ஏன் அங்கே போயிட்டு அவங்க கிட்டத்தட்ட கிராஸ் ஆயிடுவான் போலையே. ஐயோ டி சாவடிங்கடா, எங்கே இன்னும் காவாசி இருக்குது, ஐயோ இன்னும் காவாசி இருக்குது, டே சாவடிங்கடா எப்படியா சாவடிங்கடா, கமான் 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 கமான், அவ்வளோதாங்க, முடிவு போடு அவ்வளோதான் சாவடி. ஐயோ இன்னும் 150 தாங்க, ஐயோ 150 தான், நான் இடம் வேறு கிட்ட வந்துச்சே, போடு எல்லாம் போட்டால் முடிச்சிடலாம். ஓகே த பாஸ் ஹேட் லூட்டே போடலையா, ஆடாடே உனக்கெல்லாம் நல்ல சாவு வருமாடா, நல்ல சாவு தான் இல்லை, நாங்கள் தான் ஒன்று சாவடிச்சு கொண்டோம். உனக்கெல்லாம் மரியாதை அவ்வளோதான்டா, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், சார் ஒரு லூட்டு கூட கொடுக்காம ஓடிட்டானே. அடுத்த தரம் வரட்டும், இதுக்காகவே அவனை போட்டு மண்டை கிண்டலாம் அடிக்கிறேன். போன வீடியோவில் லூட்டு தரல, இந்த வீடியோவில் லூட்டு தரல, ஆக மொத்தம் இவன் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ ரொம்ப நேரமாக நம்ம விளையாடிட்டு இருக்கிறதால் லூட் எதுவும் கிடைக்கவில்லை. பாஸுக்காக தான் வெயிட் பண்ணேன், லூட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பாய்.